வணக்கம் நண்பர்களே. வணக்கம். வணக்கம்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் இந்த சமூகமும் கடந்த 2 மாதங்களாக நீ எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். என்ன பண்ணா கட்சிக்காரன் என்னையா தப்பு பண்ணா? எங்க ஊர்ல வந்து ஒரு பையன் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணிட்டான். அடியே எரியுது மாலா. அது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அப்பா, உங்க சொந்தக்காரர்கள் மற்றும் எங்க சொந்தக்காரர்கள் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண பையனோட அவங்க அப்பா இருக்காரு இல்லையா, ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சில கேங்ஸ் இருக்கும் தெரியுங்களா, இந்த டீ கடை கேங்ஸ், சரக்கு கேங்ஸ், இந்த மாதிரி கேங்ஸ்ல போயிட்டு நம்மளை பத்தி அவன் ஏதோ பெரிய காலேஜில் படிச்சான், பெரிய படிப்பு படிச்சான், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறான் இப்படிலாம் சொல்ல, கடைசியில் பார்த்தியா என்னாச்சு, என் பையன்தான், இந்த மாதிரி நம்மளை பற்றி பேசி நக்கல் அடித்து வந்து சிரிக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. அது வந்து எனக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. இது வந்து அவங்க மட்டும் பண்றல, உங்க சொந்தக்காரர்களே சேர்ந்து இதை வந்து பண்றதா வந்து நான் கேள்விப்பட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சொந்தக்காரர்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க டைரக்டரை வீட்டுக்கே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கெல்லாம் வந்து ஒரு லக்கு வேணும், அப்போ தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும், அதிர்ஷ்டம் இருக்கணும். இந்த பையனுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சு, ஸோ அவர்கிட்ட சொல்லாதது என்னன்னா, நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கு வந்து அளவுக்கு வந்து ஸ்கில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து கடந்த ஒரு சில மாதங்களாக வந்து நம்மளை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. சரி, ஓகே, இப்போ அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், எங்கள் சொந்தக்கார எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க இல்லையா, இவங்களாம் யார் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது இவங்கெல்லாம் பார்த்தே கிடையாது. இவங்க ஏதோ வந்து பயங்கர சோகமாக மன உளைச்சலில் இவங்களுக்கு ஏதோ பெரிய வாழ்க்கை துன்பம் ஏற்பட்டதை போல அப்போ சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னு சொன்னேன், இவங்க பயங்கர ஜாலியாகிட்டாங்க. அவங்க சொந்தக்காரர்களும் சரி, இவங்களும் சரி, இவங்களாம் பயங்கரமான ஒரு ஹாப்பி, என்னுடைய தோல்விகளை வந்து பார்த்து ரசித்து கொண்டு ஜாலியாக நடனமாடிக்கொண்டு அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே வந்து இவங்க இப்படி தான். ஸோ இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்பவும் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்குள்ள தான் நான் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ என்னோடய மனநிலை என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரி, இவங்க மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? இன்னும் மெயின் கேங் ஒன்று இருக்குது. அது யார் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு எக்ஸாம் வரல, டைம் போயிட்டுருக்கு, அடுத்த எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க எந்த ஒரு அறிவே இல்லாமல் வரவங்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி பேசி அவங்களோட வயிற்றுச்சலை வாங்கி வாங்கி நமக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடைச்சது ஒன்று மன உளைச்சல், இன்னொன்று அடுத்தவனோட வயிற்றுச்சல். அது 2 மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு. பயங்கரமாக டென்ஷன் ஆகிற அளவுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க சுற்றி. சரி, நமக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதெல்லாம் பண்ணுறதில்ல, அதுல உங்களுக்கு கான்செப்ஷனே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனால் நம்மளை பற்றி கௌரவம் பேசி ஒரு பக்கம் வயிற்று வாங்கி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அது பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பயங்கர வருத்தமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. இந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இது ஒரு பெரிய இது இல்லை, நாங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னா எங்களால் வாய் மூணு போயிடுவானுங்க. பட் இருந்தாலும் இது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு பயங்கர கோபத்தை வந்து ஏற்படுது. ஆஸ்பிரண்ட்டாக இந்த ஜர்னிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் உழைப்பு வந்து நீங்கள் போடணும். நீங்கள் பார்டரில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு லக்கும் இருக்கும், டாப்பர் ஆகிறவங்களுக்கும் லக்கு இருக்கும். பட் அவங்க போகிற உழைப்பு அப்படி அன்றைக்கி டே இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது, வேக்கன்சி எல்லாமே. ஸோ இதெல்லாம் புரியுதா புரியலையா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ஸோ யுவர் சக்ஸஸ் ஒன்லி ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஆமாங்க நான் அப்படிதான் அப்படின்ட்டு கடந்து போயிருக்கேன். அவ்வளோதான். நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.